இந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 169 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் அதாவது யூஎஸ்லேருந்து 53 பேர், கனடாலேருந்து ஒருத்தர், போர்ச்சுகீஸ்லேருந்து 7 பேர். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் குஜராத் சிஎம் விஜய் ரூபானி அவர் அவங்க ஒய்ஃபை லண்டன்லேருந்து திருப்பி கூட்டிட்டு வரதுக்காக இவரும் அதில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவரும் நம்மளோட இப்போ இல்லை. ஸோ ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே, இப்போ உயிரோடு இல்லாத எல்லாருக்குமே என்னோட டீப்பஸ்ட் கண்டோலன்சன்ஸ். இதை தவிர இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. பட் ஆனால் 1000 கோடியில் ஒருத்தர், 2000 கோடியில் ஒருத்தர், இல்லை இந்த மக்கள் தொகையிலேயே ஒருத்தர்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த இடத்துல. அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் ஒரு சின்ன சந்தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ் ஆச்சும் இருக்குது அப்படின்ற மாதிரி விஸ்வகுமார் ரமேஷ் அப்படின்றவர் 11A அப்படின்ற சீட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளைட்டில். ஸோ ஒன்ஸ் பேனிக் சுச்சுவேஷன் வந்த பிறகு இஸ் ரெடி டு டைவ். அதாவது ஃப்ளைட்ஸை இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு பேனிக் சுச்சுவேஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக பைலட்ஸ் அது ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் பேசஞ்சர்ஸ்க்கு அலர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இவர் ரெடியாக இருக்காரு. ஃப்ளைட் இம்பாக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. இம்பாக்ட் ஆகும்போது கரெக்டாக உடஞ்சிருக்கு. உடஞ்ச உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காரு எகிரி குதிச்சு. ஸோ இவர் மட்டும் பொழைச்சிருக்காருங்க. 242 பேரில் ஒருத்தர் பொழைச்சிருக்காரு, 241 பேர் இறந்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ இவருக்கு இப்போ இவர் தனியாக ஐசோலேட் பண்ணி சைக்காட்ரிக் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. என்னன்னா அவர் அந்த ஆக்சிடென்ட் ட்ராமா இருக்கும்ல, அதுக்கான சைக்காட்ரிக் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு.